ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைய பேருக்கு ஃபேவரேட்டான இந்த ரோஸ் மில்க் டீ கேக் தான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன். மைதா அண்ட் பேக்கிங் பவுடர் இதை நம்ம ஜலிச்சு எடுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் வந்து கொஞ்சமாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மைதா அண்ட் பேக்கிங் பவுடர் இதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 4 எக்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒயிட் தனியாக எல்லோ தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு எல்லோவில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ ஒயிட் வந்து பீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்பீடில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வர வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுருந்த சுகர் வந்து 4 பேட்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா அந்த ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ நம்மளோட கேக் வந்து ரொம்பவே சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வரும். எந்த அளவுக்கு நம்ம எக் ஒயிட்டை பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கேக் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பீட் பண்ணும்போதே கொஞ்சம் நல்லா திக்காக ஹார்டாகிற மாதிரி இருக்கும். அந்த பீட்டர் அதோட நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கும். அந்த மாதிரி டைம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக் வருது. வெறும் இந்த மாதிரி எக்கோட ஒயிட் அண்ட் சுகர் மட்டுமே. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லோ மிக்ஸையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட்டும் எல்லோவும் ஜஸ்ட்டு கம்பைன் ஆகிறதுக்காக லெஸ் தென் 1 மினிட்டில் நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே பவுலில் ஆயிலும் மில்க்கும் சேம் அமௌண்ட்டில் அது கூட வெண்ணிலா எசன்ஸ் அண்ட் ரோஸ் மில்க் எசன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸும் வெட் இன்க்ரீடியன்ஸும் இந்த எக் மிக்ஸோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஆயில் மிக்ஸும் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் 3 பேட்சஸாக நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டா போதும். நான் ஃபைனலாக ஒரு டைம் வந்து பீட்டரில் பீட் பண்ணி எடுக்க போகிறேன். அதனால் நான் ரஃப்பாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்பேச்சுலால். ரோஸ் மில்க் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ பீட் பண்ணிவிட்டு 7 inch ஸ்கொயர் டின் வந்து நான் க்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் போர் பண்ணிக்கிறேன். ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு வந்து ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ளெயினாக இந்த மாதிரியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் கார்னிஷிங்க்கு ஏதாவது வேணும்னா அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 180 degrees Celsiusல 10 minutes ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 40 to 45 minutes பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக பேக் ஆகிடும். நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு உங்களுக்கே தெரியும். அந்த சைட்ஸ்லலாம் பாருங்கள். இந்த மாதிரி இந்த மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதேமாரி சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான ரோஸ் மில்க் கேக் கிடைக்கும். இப்போ ஒரு கார்னர் பீஸ் மட்டும் கட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்பவே க்ரம்பிளியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்த கொஞ்ச நேரத்துலேயே காலி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த சின்ன கார்னர் பீஸ் காமிச்சேன். கேக் கட்டரில் அந்த ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுவுமே ரொம்ப ஷேப் வந்து சூப்பராகவே வந்திருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.